அட ஒண்ணுமே புரியல சத்தியமா தெரியல வேற வழியும் இல்ல. சிட்டியோட அழகின் மகிமை என்னன்னா இதுதான் மக்களே. பாத்துக்கோங்க, ஸ்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்கு மக்களே. லியோ வந்து ஸ்வீட்டியோட சூசியை கரெக்ட் பண்றதுக்காக ஸ்வீட்டியை கரெக்ட் பண்ணாதான் சூசி கிடைக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க வேறு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ் அண்ட் இவன் உங்கள் லியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவில் மட்டும் திவ்யா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஸ்வீட்டி பாப்பா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்வீட்டி பாப்பா வந்து பர்த்டேக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். முடியலங்க என்னை வச்சுட்டு பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவன் என்னன்னாக்கா அந்த டைமில் வந்து அவளுக்கு காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஃபோராகவே வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. திவ்யா பர்த்டேக்கு நான் பிஃபோராக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதனால் சரி ஓகே வாமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவள் கூட ஃபன் பண்ணுறது, இது பற்றி தான் இந்த vlog ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்வீட்டியை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். செம ஃபன் கேரக்டர் அண்ட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆக்டிவான பொண்ணு. ஸோ நான் வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி அவளை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆக போகுது நான் அவளை பார்த்து. ஸோ ஃபஸ்ட் டைம் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறோம் நாங்கள்லாம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து அவள் 12th படிக்கும்போது பார்த்தேன். இப்போ வந்து ரொம்ப பெரிய பொண்ணு ஆகிட்டா. ஸோ எப்படி இருக்க போகுது அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபஸ்ட்டு தங்கச்சின்னா அது ஸ்வீட்டி தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா அவள் 12th படிப்பாள். நான் அந்த டைமில் இருக்கும்போது என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு பாசமாக இருந்த ஒரு பொண்ணுன்னா அவள் தான். அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே. அது என்னவோ தெரிலங்க, எனக்கு ரொம்ப எங்கே ஏதாவது மச்சம் இருக்கா அப்படின்னு தெரில. உடனே சொல்லிடாதீங்க நீ ஃபுல்லாகவே கருப்பாதலடா இருக்க அப்படின்ட்டு. தங்கச்சி எனக்கு வாய்ச்ச தங்கச்சி எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்கன்னா வந்து ரக்கடாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். இன்க்ளூடிங் தங்கச்சின்னா வந்து அண்ணனை அடக்கிறவளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, கடவுள் வந்து அந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காரு. என்னோடய ஓன் சிஸ்டராக இருக்கட்டும், இந்த ஸ்வீட்டியாக இருக்கட்டும், நிறைய தங்கச்சிங்க, கௌசி, ஸோ ஸ்வேதா, பொன்னுசா இருக்கட்டும், கீர்த்தனா, ஸோ இந்த மாதிரி நிறைய தங்கச்சிங்க எல்லாருமே வந்து என்னை ஆட்டி படைக்கிறவங்க தான் இருப்பாளுங்க. ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கச்சினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்க்ளூடிங் எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து தங்கச்சி கிடச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ வளவலன்னு பேச வரும்போது ஸோ ஸ்வீட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபன் பண்ணுறது இது எல்லாமே தான் இந்த vlog ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா அதான் சொல்ல மறந்துட்ட பாருங்கள், திவ்யாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறா. அவளோட ரியாக்ஷனும் இதில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ vlog போகலாம். நீனு vlogல காட்டுங்க. ஹலோ சாரி, என்ன இங்க இறக்கி விட்டாங்க. நான் வெறி ஆயிருவேன். கண்ணெல்லாம் பாருங்க. அதெல்லாம் வந்து ஸ்வீட்டியை பார்த்துட்டோம். இப்பதான் பிரைட்டா தெரியுது புள்ள. கண்ணெல்லாம் சொல்லி போயிருக்கேன். நான் இருட்டப்ப இங்க வந்தேன். விடிஞ்சிருச்சு. நாங்களும் இருட்டுறப்பதான் வெயிட் பண்ணோம். நீ வந்து டிக்கெட் தப்பா புக் பண்ணதுக்கு நான் என்ன பண்றது? வாவா இருக்கு. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படி இருக்கு. ஆமா, எல்லாம் வந்து பாப்பாவை பார்த்துட்டோம். அங்கேயே பார்த்துட்டோம், அங்கே பேச முடியல. நான் ஏன் மூஞ்ச காட்டலன்னா கேமரா எனக்கு உள்ள ஆள் உள்ள போயிருக்கான், பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான். ஸோ திவ்யாவுக்கு தெரியாது பாப்பா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் என் தம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அவளோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறேன். திவ்யா எங்க திவ்யா ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான். ஏய் நீயா எப்படி வந்த? இந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடு. எனக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல. ஏய் ஸ்வீட் அது என்னனாலும் எனக்கு ஓகே. அது கம்மியா கொடுத்தாலும் சரி, எச்சா கொடுத்தாலும் சரி. ஏய் எப்படி வந்த அந்த கேள்வி மட்டும் கேட்டு, இல்லைன்னா அப்படி அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மனசே வெடிச்சிடும் எனக்கு. அப்பெல்லாம் கேட்க மாட்டா. கத்தி அதான் ஊரை கூட்டுவாளே தவிர அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாக்குறேன். ஏன்னா ஸ்வீட்டி மேல உண்மையான பாசம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதை இவங்க நார்மலாக இருக்காங்க.
அங்க தெரிஞ்சுனாதான் ஓகே இவங்க 2 பேருக்குள்ள நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க தெரியும். மற்றபடி பண்ணாம இருக்கட்டும் அவ்வளவுதான். அப்படியே பொட்டி பொடி இது நீங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு வந்துடுறேன். வந்துட்டு 2 வேளை சாப்பிட போடுங்க போதும், 3 வேளை கூட வேண்டாம். பாப்போம் பாப்போம். இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இது காலையிலே வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் வருது, ஒன்றும் முடியல எனக்கு. இருக்கிற வரைக்கும் சாகுற வரைக்கும் கிடையாது, இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல வரேன். சரி சரி இங்க சரி, இருக்க வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு ஒரு வைபோட போகணும். கண்டிப்பா மாஸ் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம். நல்லா இருக்கியா? ஏனுங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். வேற தெரிய மாட்டேங்க. எப்படி சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் வீடியோ கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் பிளான் பண்ணி ஒரு பிளான் இது 2-3 நாள் பிளான் இது சர்ப்ரைஸ் ஆயிரு. சர்ப்ரைஸ் ஆல ஒண்ணும் ஆகல. உன்னை நம்பி வேற நான் வெறும் vlog எடுத்துட்டு வந்தேன். அசிங்கமாயிடுச்சு குமார், அசிங்கமாயிடுச்சு குமார். என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி சொன்னா வரலாம் சர்ப்ரைஸ் ஆகாம பல்ப் ஆகிருவேன்ல. நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவ என்ன வேணும் சார் இது கொடுக்கணும், அவ லைட்டா ஏதாவது இது அப்படினாலே முடிச்சுட்டேன். சும்மா வீடியோ காட்சி வீடியோ பண்ணு சரியா? 1 2 3 ஏய் திவ்யா குட் மார்னிங் கேர்ள், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இதுக்காக வந்தேன். அடுத்த வாரம் நீங்க வாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன்லாம் வர முடியாது, என்ன சொல்றது. அதனால இப்போ வந்துட்டு நானே அடுத்த வாரம் நீங்க அப்படியே வருவீங்க. அங்க பாரு லியோ டாய்லெட் பாத்தியா? இல்ல லியோ ரெஸ்ட் ரூம் பாரு, கரெக்டா போயிட்டு வராரு பாரு. அவருக்கு ஃபிகர்னாலே பிடிக்கும். தண்ணியா நினைச்சுக்கோ, எல்லாரும் குத்தெல்லாம் தர மாட்டாங்க நினைச்சுக்கோ. நீ எல்லாரும் குத்து கொடுக்குற போல அந்த உடனே நீங்க எனக்கு நானே போதும் குத்துவாங்க மொத்தம் பாவமா. அங்க இருந்து பஸ் ஏறி உட்கார 2 நாள் பிளான் போட்டு பாப்பா எங்க தெரியுமா போய் இறங்கிருச்சு? பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் நிக்கிறேன் 3:30 மணில இருந்து. இது கேளம்பாக்கத்துக்கு போய் இறங்கிருக்கு. அங்க சைட் பீச் போவோம்ல, இங்க இருந்து அப்புறம் அப்படிதான் பஸ் ரெடி பண்ணேன்.
போய் எடுத்துட்டியோ கீழாம்பாக்கம் நிப்பாங்க மாட்டாங்களா? நிப்பாங்களே இப்ப எல்லா பஸ்ஸும் கிளாம்பாக்கம் தான் நிக்கும் அப்ப அடுத்த ஸ்டாப் நீங்க நின்றுக்குமா கிளாம்பாக்கம்? என்ன இருக்கும் நான் தான் நீ வந்து கிளாம்பாக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்க கிளாம்பாக்கம் வேற கிளம்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பாக்கம். அப்புறம் எங்க போய் எப்படி வந்தீங்க அதை ஏன் கேக்குற சொல்ற மாதிரி என்ன பண்றது? அவங்க மாதிரி அங்க வந்தாங்க, வந்துட்டு மறுபடியும் இங்க விழுது. லொகேஷன் அனுப்பி இருட்டு போது இறங்கினேன். 4:30 மணிக்கு இறங்கிட்டு 4:30 மணியா? ஒரு 4:30க்குலாம் இறங்கிட்டேன். இறங்கிட்டேன். இப்போ மணி பாரு டைம். மணி ஏதாவது மேல இருக்கு 6:15 ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சுத்திட்டு வந்துருக்கோம் நாங்க. இங்க பாப்பா இவ்வளவு நேரம் எழுப்ப வேண்டியது. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில அந்த ஆர்ச் இருக்கும் பாரு, அங்க டீ கடை, அந்த ஆர்ச் டீ கடை, அங்க உட்காந்து டீ குடிச்சுன்னு உட்காந்துருந்தேன். வரும்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷனுக்கு முதல்ல அமைச்சிருக்க மாட்டேன், நான் பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தேன். குரு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எங்கடா வேற எங்கேயோ கேளம்பாக்கம் காட்டுதுடா, இது மாற்றி அவள் தான் போச்சு அப்படின்னு பாரு. வித்தின் செகண்டில் இது இறங்கிட்டேன்னு கால் பண்ணிச்சு பாப்பா. அப்புறம் லொக்கேஷனை பாப்பா நீ எனக்கு இருக்கு, நீ கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுக்கப்புறம் பார்க்குறோம் அங்கேருந்து 25 நிமிஷம் காட்டுது. ஏன் அடிச்சு வேகமாக போய் அழுத்தி 2 இடத்துல அடிப்படை தெரிஞ்சு பஸ்ஸுக்காரனை பிடிச்சி ஏற்றி குரு திட்டுறான், அவன் திட்டுறான், இவன் திட்டுறான். பண்ணா இது ஒரு ரியாக்ஷன் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. எனக்கு என்னன்னா நைட்டாக இருந்துச்சு பாப்பா, இருட்டாக இருந்துச்சா. என்ன மனுஷி ஒரு பயம் வந்து யார பயந்து அது வேற நான் பார்த்தேன். நான் கனவு நச்சுக்கிட்டு மறுபடியும் பாக்குறேன் கடவுள வரும்னா வத்தியா சாரா சர்ப்ரைஸ் ஆயிட்டான்னு நான் போட்டுறேன். அவன் இன்னும் அதுல இருந்து வெளில வரல. கனவு மாதிரி இருக்கு கனவு இல்ல கேர்ள் நல்லா முடிச்சு பாரு. என்னடா இது நான் போயிட்டேனா ஷோ யாரு பித்த புள்ளிய பாரு, நாக்க தொங்க போட்டுட்டு பாக்குது. ஏ பத்தவளா போடா அந்த பக்கம். குட் மார்னிங். கீழம்பாக்கம் வந்து இறங்க சொன்னா, கேளம்பாக்கத்துக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் தூங்குது. மக்களே பார்த்துக்கங்க, எங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு 12 மணி வரையும் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கு. வந்து என் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணாம இவன் இப்போதான் ஜஸ்ட் நவ் நீ தூங்குறது பார்த்து எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமா திவ்யா நீ வெளிய போலியா? போயிட்டு வந்துட்டான் ஹாஸ்பிட்டல். இங்க பாரு மாமியார் பாரு, மேல பாரு மாமியார். லியோ நான் எழுந்து போய் தூங்கிட்டு இருந்தேன். சரி இவ தூங்கிட்டு தான் இருக்கு, நம்ம தூங்குற நல்லா நான் தூங்கி போயிட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு, சாப்பிடல நான். லியோ வந்து ஸ்வீட்டியோட சூசியை கரெக்ட் பண்றதுக்காக ஸ்வீட்டியை கரெக்ட் பண்ணாதான் சூசி கிடைக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க வேறு என் பிள்ளை வந்து உங்களுக்கு என்னோட ரியாக்ஷன் தெரியும். ஆக்சுவலா இந்த vlogல வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கேன். லியோவோட மாமியார் தான், லியோவோட மாமியார் வந்து நம்ம ஸ்வீட்டி தான். சைல்டு திருமணம் பண்ணி பாக்குறாங்க. என் பிள்ளைக்கு 1.5 வயசு ஆச்சு, இவனுக்கு இன்னும் எத்தனை வயசு ஆச்சு? வந்து 6 மாசம் ஆகுது. 6 மாசம் தான் ஆச்சு தம்பி பிள்ளைக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவன் பாரு, அவன் எவ்வளவு ஏக்கத்தோட வந்து உன்னை பாத்துட்டு இருக்கான், மாமியாரை கரெக்ட் பண்றான். என்ன பார்த்துட்டு அப்போ சிரிக்கிறான். நைட் வந்து தன்னை போல இவங்க தூங்குறாங்க, இவங்களுக்கு தெரியாம ஏதோ வந்து எழுப்புறாங்க காலம். நீ சூசி வச்சிருக்கல, அப்பதானே வேலையாகும். அவன் கரெக்ட் பண்றதுக்காக நிக்கிறாரு. சரியில்லை பையன் தப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பையன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பசங்கனாலே அப்படிதான். ஆமா அதுக்குன்னு மாமியாரோட கரெக்ட் பண்ண மாமியாரை கரெக்ட் பண்ணாதானே மக்களை வந்து பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும். உண்மையா பொய்யா? பொண்ணை கரெக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? மாமியாரை கரெக்ட் பண்ணாதான் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லைன்னா பாவம் இங்க ஓடி போக முடியுமா? பாவம் அந்த குழந்தை எங்கேயாவது ஓடி போக முடியுமா? சுத்தி சுத்தி வர்றாப்புல மாமியாரை கரெக்ட் பண்றதுக்கு. போறதுக்குள்ள கரெக்டா இருவாப்பா, நீ எதுக்கு கவலைப்படுற? அப்பா எப்படியா சேர்த்து வச்சிருக்கோங்க 2 பேர்த்தையும், கவலைப்படாத சரியா? கிச்சன் மேல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்றாங்க.
என்ன பண்றீங்க ஸ்வீட்டி? உட்காந்துட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தோசை ஊற்றி கொடுத்தாங்க திவ்யா, நல்லா இருந்தது, ருசியா இருந்தது. உண்மையே சொல்லுங்க. நல்லா இருந்தது. நான் சாப்பாடு குறை சொல்ல மாட்டேன். கஞ்சிக்கு கூழ் கஞ்சி விட்டாலும் குடிச்சிட்டு அவ பாட்டு தூங்குற ஆள் நல்லா. சரிங்க, இப்படி பண்றீங்க. அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணான்ல உங்களுக்கு. பண்ணுவோம். நீ என்ன வேணா ட்ரை பண்ணு. நான் கரெக்டா இருந்தாலும் என் பிள்ளைய கரெக்டா விட மாட்டேன். என் பிள்ளை எவ்வளவு தூரம் பொத்தி வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்திட்டு இருக்கேன்டா. நீ வந்து உனக்கு அவ அக்கா கிடையாது. லியோ வாய்ப்பு இல்ல அக்கா இல்ல. உனக்கு அவ அக்கா. பயந்துட்டான். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். லியோ ஆல்சோ. ஸோ வாட் எங்க போறோம்? தங்கச்சி வீட்டுக்கு. தங்கச்சி வீட்டுக்கு இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு. இருக்குதாப்பா, ஒரு தங்கச்சி நமக்கு அப்படி இல்லப்பா. சரி வாங்க அப்படியே போலாம் வாங்க. வேண்டாம், நீங்களே சித்திரம் நல்லாதான் பாத்தீங்க. தாம்பரத்துல இருந்து காட்டாங்குளம் வந்திருக்கோம். மேடம்க்கு வந்து டயர்டா இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுங்கிற. உசுறு போயிருச்சு எனக்கு. காதெல்லாம் இந்த குளிர்ல கொய்யாவுல. இவனை விட குட்டி பையன் அவன் பாருங்க, வந்துட்டு அழகா ஜம்முன்னு இருக்கான். அவனுக்கு என்ன, எனக்கு காதெல்லாம் கொய்யுது என்னன்னு தெரியல. காதுக்குள்ள அப்படியே ஏர் அடிச்ச மாதிரி. ஐயோ சத்தியம் சொல்றது, சென்னையில அது கோயம்புத்தூர்ல சென்னை இருந்து வாழ்றாங்களா, அவங்களுக்கு எல்லாம் அப்படியே கோழி கும்பிடு போட்டு கையால ஏத்தி என்னாலதான் முடியலடா. அடா வெயிலு வெயில் வந்து இங்க முக்கிய எடுத்து வெயில் வந்து உன்னை சைட் அடிச்சிருக்கேன். இங்க பாரு எரியுது. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பேசாதீங்க. தாங்காது ஊரே. சுற்றுலா பயணம் வந்த மாதிரி. இனிமே என்ன பண்ணலாம்னு இருக்கேன், நான் இங்க வந்தா நைட்டு ஃபுல்லா எல்லாம் பேசி நைட்டு ஃபுல்லா ஜாலியா இருந்து நான் காலைல ஃபுல்லா தூங்க போறேன். அப்படிதான் பண்ணலாம்னு இருக்கு. நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நம்ம வீடியோ எப்ப கால் பண்ணி எடுக்கிறாங்க, 4 மணி 5 மணிக்கு எடுக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க அது வரைக்கும் அப்படின்னு யோசிச்சா இப்பதான் தெரியுது. பகல் ஃபுல்லா இங்க வாழ முடியாது அப்படின்ட்டு. நீ மோஸ்ட்லி பாத்துட்டு போய் டான்ஸ் ஆனது கூட நைட்ல தான் இருக்கும். அதெல்லாம் 2 மணிக்கு நாங்க ஆடி போட்டது. 2 மணி 3 மணிக்கு வேலையில முடிச்சுட்டு வந்து அப்பதான் டைம் கிடைக்கணும்னு நினைச்சா அப்பதான் நீங்க எல்லாம் வந்து உயிர் வாழ்ற டைம் அது. ஆமா, பார்க்ல பண்ணிருப்போம்ல காத்து மேல, அதெல்லாம் 1:30க்கு எடுத்தது 1:30 இருக்கும். இப்ப பாத்துக்க இந்த வெயில்ல ஆடி கறி சட்டி ஆறதுக்கு ஏற்கனவே நான் கறி சட்டி மாதிரி இருக்கேன். இது நல்லா இந்த ஊர் ஏன் நல்லா இருந்ததுன்னு தெரியல. என்ன ஆச்சு தெரியல. டைரக்டா போடுங்க. சரி கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுருவோம். செஞ்சு போடுங்க ப்ளீஸ். நீங்க அப்புறம் கூட வீடியோ எடுங்க. நான் அப்புறமே கோஆபரேட் நல்லா பண்றனால ஜாலியா ஆடலாம். லியோ பாவம். ஜல்லுலாம் பொத்து 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 ஆமா லியோ நாம இங்க இருக்கோம். நம்ம சென்னை கோயம்புத்தூர் போயில வந்துடுடா. இங்க கோயம்புத்தூர்ல அழகா பாத்துப்பாங்க அத்தை. நல்லா குளுன்னு இருக்கும். வர சுத்தரா மறுபடியும் போய் தண்ணி. ஆமா எவ்வளவு டீஹைட்ரேட் ஆயிருக்கு தெரியுமா? எனக்கு உடம்புல டீஹைட்ரேட் ஆயிருச்சு. பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஸ்வீட்டுக்கு கோரியோ பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா. மறுபடியுமா? 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட். Ready 3 2 1. டானுக்கு அட ஒண்ணுமே புரியல. சத்தியமா தெரியல. என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வேற சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன். கேரளா பாட்டா ட்ரெண்டிங் சாங். அது என்னது? ஆமா அது என்ன பாட்டு? அதுல வந்து இவன் மட்டும்தான் கேரளா பொண்ணு மாதிரி இருக்கிறா, அழகா இருக்கா. ஆனா நாங்கெல்லாம் வில்லேஜ் பாய் அண்ட் வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கோம். அழகா இருக்கா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தங்கச்சியா வாய்ச்சிருவங்க எல்லாருமே அழகுதான், திவ்யாவோட அண்ணனை தவிர. திவ்யாவோட அண்ணனுங்க எல்லாருமே கொஞ்சம் வீக்கா தான் இருப்பானுங்க. ஆனா எனக்கு தங்கச்சியா வாய்ச்சவங்க எல்லாருமே அழகுதான். இல்ல இல்ல ஆமா தான். ஸோ அதனால வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுது. சும்மா சொல்றதுக்காக நம்பிடுங்க சரியா? ப்ளீஸ் பொழிச்சு போட்டுருங்க.
ஸ்வீட்டி அழகா இருக்காங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா இன்னொரு கமெண்ட் பண்ணுவீங்க ஸ்வீட்டி அழகா இருக்கு அப்படின்னு இதுக்காக உண்மையா சொன்னீங்க உண்மையா சொல்லணும் நீங்களே பாருங்க அழகா இருக்காங்க இல்லையா ஆனா just looking like a wow அப்படி இருக்கு. ஸோ அதனால அந்த சாங் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த காஸ்டியூமில் இருக்கோம். அந்த ஆக்சுவலாக இந்த vlog ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அந்த நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சா இன்னைக்கே போயிட்டு போஸ்ட் போட்டாலும் போட்டுறேன். ஆமாம் இவ வந்து ரொம்ப ஸ்பீடு ரொம்ப எல்லாத்துலயுமே அப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுருவா. இன்னைக்கு போட்டுருவா நான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால டுடேவே போட்டுருவாங்க. ஸோ இந்த vlog வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல, பாக்குறவங்களுக்கு தெரியும். ஜாலியா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வீட் இருக்க இடத்துல எப்பவுமே ஜாலியா தான் இருக்கும். ஓகே வீடியோ பத்தி என்ஜாய் பண்ணுங்க. கண்டினியூ பாக்கறனா பாருங்க, இல்லனா இது கட் ஆயிடுச்சுனா மறந்துடுங்க. ஸோ vlog கண்டினியூ பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து நிறைய ஃபன்லாம் இருக்கு. தூங்கு முஞ்சிய மணி என்ன தெரியுமா மக்களே? மணி தெரியுதா? இது தெரியுதா? எப்படி தெரியுது? 12:40 ஆகுது. 12:40. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்து 12:40 வரையும் ஒரு மனுஷி தூங்குறா. நாங்களும் தங்கச்சி வந்துருக்கு, நம்ம அப்படியே ஃபன் பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு நினச்சா தூங்கு மூஞ்சிக்கு பாருங்க. தூங்கி மூஞ்செல்லாம் வீங்க கிடைக்கும். ஒரு பீஸ்ல எந்திரிக்கலை. ஒரு ரவுண்டு எந்திரிச்சிட்டு இவளை எழுப்பி பார்த்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா. இன்னொரு தங்கச்சி உட்காந்துருக்குது. என்ன சொல்லுங்க, இதனால நீங்க சொல்ல வர கருத்து? மை கருத்து வாட் இஸ் ஆம் சேயிங்? நான் சொன்னா இவர் தாங்க மாட்டாரு. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் லேட் ஆச்சு. அதுவும் நான் வேற வெளியே பேர உட்காந்துட்டு வந்தோம். நல்லா கொசுலாம் கடிச்சு நான் சொரிஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு இதுக்கு எல்லாரும் படுத்துட்டாங்க. நானும் படுத்துட்டு ஃபேன் பக்கத்துல படுத்துட்டு ஆடும் சொல்லி என்னன்னே தெரியல. தொண்டை பிடிச்சி அமுக்கிற மாதிரியே இருக்குது. என்னன்னு பார்த்தா தண்ணி தாங்க எடுத்துட்டே இருக்குது. வாட்டர் பாட்டில் கூட எடுத்து பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டைம் தண்ணிக்காகவே ஏஞ்சி தூக்கமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3வது டைம் நானே வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல வச்சுட்டேன். ரொம்ப லேட்டாக தான் நானே தூங்கினேன். ஏன்னா எனக்கு எந்திரிக்கிறப்பெல்லாம் எனக்கு கொசு கழிக்கிற ஒரு ஃபீலிங். நான் வேறு நகத்தை வச்சு புரண்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். அதனால இப்பதான் இருந்துச்சேன். எங்க வீட்டில் பாருங்க, பையன் சமைச்சிட்டு இருக்காரு தெரியுதா? பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்குதுங்க. நான் இவ்வளோ நேரம் வந்து காய்கறிலாம் வெட்டி கொடுத்தேன். இது இப்போ எத்தனை மணிக்கு? 12:40 எந்திரிக்குதுங்க. இது என்னன்னா இப்பதான் எந்திரிச்சிருக்க மாட்டேங்க. டீ மட்டும் நான் போட்டு வேற கொடுத்தேன் டம்ளர் தெரியுதா? இது இன்னும் தூங்குது. நானு, லியோ, ஜீவா 3 பேர் தான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் தான் குட் மார்னிங் ஸ்வீட்டி. குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். எல்லாம் பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. கீர்த்தனா எடுக்கல. திவ்யா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஓணமுக்கு வந்து கேரளா சாங் ஏதாவது பண்ணலான்னு ஒரு பிளானு. அதனால கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் பிஸியா கிளம்பிட்டு இருக்காங்க. பாருங்க ஒண்ணுங்க கிளம்புனா எப்படி கிளம்புறாங்க பாருங்க. பாருங்க இத்தனை கோட்டிங் போடுது ஸ்வீட்டி. இவ்வளோ கோட்டிங் போட்டு ஸ்வீட்டி வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு நேரில் பார்க்காத வரையும். ஏன்னா நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஸ்வீட்டியை. இப்போ பார்க்கும்போது என்ன ஸ்வீட்டிமா இப்படி வந்து பிரைட்டாக இருக்க அப்படின்னு நான் நினச்சி கேட்டேன். அதுக்கான காரணம்லாம் வந்து இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெண்கள் வந்து பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மக்களே. பெண்கள் வந்து பெண்களுக்கு தான் சப்போர்ட் எனக்கு தெரியும். அதான் ரவுடி எல்லாம் ரவுடிங்க. ஸோ அதனால ஸ்வீட்டியோட அழகின் மகிமை என்னன்னா இதுதான் மக்களே. பார்த்துக்கோங்க, ஸ்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்கு மக்களே. இதுல சத்தியமே ஆனா இது வந்து டிராமா சீரமாமா. இதெல்லாம் என்னன்னு தெரியாது. இதெல்லாம் இது வெறும் இந்த மாய்ஸ்சரைசரும் ஐலைனர் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன்.
அதெல்லாம் அது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மற்றது எல்லாருமே இது எல்லாமே அவன் தான் போட்டிருக்கேன். ஸ்டிக்கர் பாருங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. லைன் கிங் வந்துட்டு வெறும் பொய் மட்டும் தான் பேசுறாங்க. தெரியல மக்களே, பாப்போம். லிப்ஸ்டிக் போடு. பாருங்க பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாங் பண்ணிட்டோம், இது வீடியோ பண்ணிட்டோம். ஸ்வீட்டி வெளியில வந்து அவங்க பிளாக்ல பேசிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. இதான் நம்ம தங்கச்சி. நம்ம லைட்டிங் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அப்படியே வெளில போயிடலாம் நம்ம. அப்படியே வெளில போனால் பிளாகில் அப்படியே நல்லா தெரியும். அவன் கேமரா பிடிச்சி டயர்ட் ஆகிட்டாப்புல அவர். எல்லாம் வந்து ஸ்வீட்டியை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அந்த தங்கச்சி வீட்லேருந்து இப்போது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இவங்க தான் என்னோட தங்கச்சி. இவன் வீட்டில் தான் ஒரு 2 days செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்ல என்ஜாய்மெண்ட். இல்லைனாக்கா போயிட்டு திரும்ப உடனே வந்துருங்க. வர நல்லா பார்த்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் வந்து நானும் திவ்யாவும் தான் இருப்போம். சரி ஸ்வீட்டியை வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஸோ அவளை கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக தான் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் கூட வரும்போது என்னோட vlogல வந்துட்டு நான் பயந்துட்டு சொல்லியிருப்பேன், ஐயோ நம்ம தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியல, நல்லா பார்த்துக்கிட்டாங்க போதும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி சாப்பாடுலேருந்து ஏஞ்சிரு பாப்பா ஏஞ்சிரு சாப்பிடு, நேரத்துக்கு டீ, நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு எல்லாமே. நீங்கள சொல்றேன் நீ வாய முடியும் ஏன் சொல்லுறேன். எங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்க. சரி நல்லா இருந்தாங்க பாத்தீங்களா, நோட்டீஸ் பாயிண்ட். நல்லா இருந்தாங்களா நோட் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக வைப்போம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது இல்லாமல் நேற்று நைட்டு இன்னும் ஜாலியாக இருந்தது. ஆனால் எங்கள் 2 பேருக்கு வெறியாச்சு. இப்போ ஜாலியாக இருந்தா. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். நாங்கள் போயிட்டு இன்னும் நிறையா ஃபன்லாம் இருக்கும். அதெல்லாமே இந்த விளாகை ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க. இப்போ கீர்த்தனாவுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. தேங்க்யூ. சரி ஓகே. ஜீவாட்ட சொல்லிடு. அன்பை பொழியிறாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் பெண்கள் 3 வகைப்படும் இல்லையா, ஜில் ஜங் ஜக் 3 வகையுமே இருக்காங்க. எங்களை பார்த்து தான் அந்த பேரை கண்டுபிடிச்சாங்க. எனக்கும் ஜீவாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு இந்த 3 நாளா. நேரத்துக்கு மட்டும் தான் வந்து கத்திட்டு இருந்தா. 3 பொம்பளைங்க பொதுவா சொல்லுவாங்க 2 பொம்பளைங்க சேர்ந்தா குடியா அழிச்சிருவாங்கன்னு. இதுக்கு 3 சேர்ந்துன்னா கண்டிப்பா அழிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஊரே அழிச்சிருவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு 2 நாளா. ஒருத்த பாவம் தப்பிச்சு போயிட்டான். வேலைக்கு போறோம்னு ஒரு தப்பிச்சு போயிட்டான். நான் தான் என்ன மாட்டிக்கிட்டு என்ன பண்றேன்னு தெரியல. சரி வாங்க. வீடியோ முடியல பாத்துக்கோங்க. பை டாடா. நாங்க வீடியோ போறோம். நாளைக்கு அப்புறம் போறோம். என்ன செய்யறான் நீனும் இருக்கிறான் மக்களே. ஸ்வீட்டி சமைப்பானு வந்து எனக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் வச்சிட்டு இருக்கான். என்னன்றது அது நான் வந்து கடமை உணர்ச்சியோட இருக்கேன். எனக்கு என்னன்னா விளாக கண்டினியூ பண்றதுக்காக எடுக்கல. ஸ்வீட்டின்னா வந்து ரெக்கார்டான கேர்ளு, ஆட்டிடியூடான பொண்ணுன்னு இப்போ நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். புரியுதா? ஆனா அவளும் வந்து ஒரு ஹோம்லியான பொண்ணு, சமைப்பா அப்படின்றத நான் காட்டணும். ஒரு அண்ணனா இருந்து காட்டணும். புரியுதா? இந்த விளாகு என்ன லைக்கு சப்ஸ்கிரைபு இந்த விஷயத்துக்காகலாம் நான் வந்து இதை எடுக்கல. நான் உன்னை அப்படி ஜட்ஜ் பண்ண மாதிரி மக்கள் உன்னை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. பாருங்க மக்களே, என் தங்கச்சி வந்து நல்லா சமைக்கவும் செய்வா. ஆக்சுவலி இந்த மீன்லாம் ஒன்று இது பொரிக்கிறது மட்டும் தான் ஒரு அக்கா கொடுத்தாங்க. இவங்க தெரிஞ்ச அக்கா வந்துட்டு நமக்கு வந்து இந்த நம்ம ஏரியால பாசக்கார அன்பான சில அக்காங்கெல்லாம் இருக்காங்க. தங்கச்சியை வந்து பாத்துக்காங்க. பார்த்தா நான் தான் இவங்கள பாத்துக்கிறேன். பாருங்க இவங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி ஸ்கோர் பண்றா பாரு திவ்யாமா. அதுல vlogல பதிவா இருக்கு. ஜீவா சமைச்சது எல்லாம் பதிவா இருக்கு. நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க சொல்லல. ஏன்னா அவங்க சரி ஓகே பண்றேன்னு சொன்னாங்க. ஐயோ இவ்வளவு வேலை சொல்றாங்க. என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. வெந்திருச்சுன்னு தெரியுதா? எப்படி வெந்திருச்சாவாண்டி? வெந்திருச்சாவான்னு கேக்குறாடி. அதுவே தெரியாம ஏன் ஸ்வீட்டி நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? மெயின்டைன் பண்ணி ஏதாவது திருப்பி போடு. இரு அண்ணி வரட்டும். மணி என்ன 7 போகுது. இங்கே பிளர்ராக இருக்கா? ஓகே. 10 மணிக்கு பஸ்ஸு மேடமுக்கு. ஏதாவது உட்காந்து பேசணுன்னா ரெண்டும் இந்த பெண்கள் சேர்ந்தாலே வந்து என்ன சொல்கிறது
குடி வந்து விளங்காதுன்னு 4 பொண்ணுங்க சேர்ந்தாலே 10 பசங்க இருந்தால் கூட வந்து சமாளிச்சிடலாம். என்ன கதை இவ்வளோ நேரம் பேன் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னோ டக்குன்னு எடுத்துருச்சு. பொழுது போய் பேன் பார்க்காதுன்னு சொன்னால் கேட்கறது கிடையாது, 2 பேரும் அடங்கிறது கிடையாது. கரெக்டான செட்டு சேர்ந்துருச்சுங்க. ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஏய் நடிக்கிறா மக்களே, இவன் நடிக்கிறா மக்களே. எப்படி ஆக்ஷன் இது ஆக்ஷன். அங்கே கூட இப்போ ட்ரெஸ்ஸு தான் பார்க்குறாளுங்க. ஐயோ வந்ததுலேருந்து லிப்ஸ்டிக்கு என்ன லைனர் என்ன அது என்ன இதே வேலை. இவங்க தொல்லை தாங்க முடியாமல் நானும் லியோ அந்த மூலையில் நான் இந்த மூலையில் உட்காருவேன். எப்படி உருட்டுறா பாருங்க, உருட்டுற. அப்புறம் ஸ்வீட்டி ஊருக்கு கிளம்பிட்டா. ஓகேயா அதை கூட இப்போ கிளம்ப போகிறேன். இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த 4 நாள் வந்துட்டு அவங்க எப்படி இருந்துக்குன்னா என்னடா ஒரு தொல்லை வேற வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு நமக்கு குடைச்சலாக இருக்கேன்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குடைச்சல் இருக்காது. நான் வந்துட்டு கிளம்புறேன். ஒரு மனசு இங்கே விட்டுட்டு பறி கொடுத்துட்டு நாங்கள் போகிறேன். ஏன்னா வீட்டில் அங்கே போனோடனே மறுபடியும் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் மறுபடியும் பேக் டு லைஃப் போயிடுவேன், மறுபடியும் ஒரு டிப்ரெஷனான வாழ்க்கைக்கு. ஆனால் ஓகே, இங்கே இருந்த வரைக்கும் ஹாப்பியாக இருந்தேன். இங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்ன. ஒரு குழந்தை சின்ன பொண்ணுல எப்படி பார்த்துப்பாங்களோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் அவங்க வீட்டு பொண்ணு தான், அதனால தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு டைமுக்கு கொடுத்தா டைமுக்கு கொடுத்தா என்னை எந்த வேலையும் பண்ண வைக்கலை. நான் எனக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட்டும் அவங்க கோயம்புத்தூர் வருவாங்க. அப்போ என்னால் முடிஞ்சது நானும் இவங்களை பார்த்துப்பேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது கழிவுகளில் ஊற்றாதீங்கப்பா. நானும் சின்ன பொண்ணு, நான் மனசு உருகி போயிடுவேன். ஓகேவா? அவ்வளோதான். நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய். பத்திரமா இருங்க. ஆனால் சந்தோஷமா இருப்பாங்கப்பா. நாங்களாம் போனதுக்கப்புறம் ஒரு தொலை முடிச்சு எதுக்குடா வந்த அப்படியா திவ்யா? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம்ல. ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை நான் வந்து லாஸ்ட்டாக பேசுவேன், இப்போ பேச மாட்டேன். ஏன்னா நீ பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் இப்போ பேச மாட்டேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். வீட்டு வந்து ஃபைனலாக கிளம்பிட்டா. எல்லாம் பேக்கிங்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன இது வந்து ஜாலியாக போகிற மாதிரி இருக்கு. எப்பா இவங்க தொல்லை விட்டுச்சு, தெரியாம வந்துட்டோம். எப்பா கிளம்புறோம்டா விடுதலைன்ற மாதிரி. ஆமா அதெல்லாம் நான் சொல்லலையே, ஆனா உன் மனசுல இருக்கிறது சொல்ற மாதிரி இருக்கு. vlog ஆகுனா vlog எடுக்குதுங்க இதுங்க. அப்போ ஒரு மோட்டிவேஷனா இருக்க மக்களே பாத்துக்கங்க. ஸ்வீட்டிக்கு நான் ஒரு மோட்டிவேஷன். டிஷ்யூ பேப்பர் இது என்ன உடம்பு இருக்குன்னு இவனுக்கு டிஷ்யூ பேப்பர் வேற. மக்களே பாருங்க மக்களே, என்ன மக்களே டிஷ்யூ பேப்பருக்கு உடம்புக்கு என்னடா இருக்கு? என்ன பேசணும்னு பேசுவியாடா நீ? கருமாதம் முடிச்சு எந்த நேரத்துல என்ன பேசணும்? எனக்கு வாய்ச்ச தங்கச்சிங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு. நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். 100 ரூபா இருக்கு, 150 ரூபா போதும்ல ஏதாவது வாங்கி திங்கிறதுக்கு. போதும் என்ன பாடி இருக்க, என்னத்த திங்கிற நீனு? சோரே இந்த திருவள்ளுவர் எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியுமா? படிச்ச பொண்ணு நீ சொல்லு. திருவள்ளுவர் எப்படி சாப்பிடுவாரு? ஊசியில ஒரு பருக்கி குத்தி சாப்பிடுவாரு. அந்த நீனும் அந்த மாதிரி தான் சாப்பிடுற. அவர்னால ஆளு பாடியா இருந்தாரு, ஆனா நீ வேற. நானு மக்களே பல்ப் வந்தீங்களா மக்களே? ஸ்லைட் குச்சி பல்பம்னா ஸ்லைட் தின்னு பல்பும் திங்கிறா. குழந்தை நிரூபிக்கிற பாரு ஸ்வீட்டி. நீ என்ன திங்கிற சொல்லு. ஸ்நாக்ஸுக்கு என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 150 ரூபா தான் இருக்கேன்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். என்னது? பல்பம் கொஸ்ட்டு போவோம்ல கொஞ்சமா அப்படியே ஒரு மின்னு வாயிலாம் அப்படியே ஆயிடும். முழுங்குறப்போ ஒரு டேஸ்ட் வரும். லியோ அதுதான் கருக்கு ஃபர்ஸ்ட்
ஏய் பல்பெல்லாம் திங்க கூடாது, வயித்துல கட்டி வந்துடும், துப்புல முத. பாஸ்வேர்டு நான் ஐபோன் பாஸ்வேர்டை மறந்துட்டேன் மக்களே. நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். இவங்க 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபீலிங்ஸே இல்ல. நான் தான் இங்க ஒப்பார வச்சிட்டு இருக்கேன். ஆமாண்டா, நீ தான் பாஸ்வேர்ட் அப்படி எல்லாரும் சொல்லி இருக்கணும். நாங்க வரதுனாச்சும் பரவாயில்ல. கம்முன்னு இருக்கோம் யாரும் வெறியாயிரம்டா. நான் போலாமா? எல்லாம் வந்து ஸ்வீட்டி நம்மளை விட்டு கிளம்புறா. வருகிறோம். நீ தயவு செஞ்சு பாஸ்வேர்டு என்னமோ பண்ணு, நாசமா போ. போகும்போது இப்படி சொல்லாத ஸ்வீட்டி, தயவு செஞ்சு. என் தம்பி வந்து காப்பாத்துனா நம்பிக்கை இருக்கு. வேண்டாம் நமக்கு. 4 பேர்கிட்ட சொல்லிட்டியா? ஆனா வெள்ளைட்டு போட்டுடு, எல்லாம் நல்லதே நடக்கும். டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. சேஃபா போனோம் சரியா பாப்பா? சேஃபா போங்க. அந்த பையன்ட்ட எனக்கு போன் மேல பஸ் ஏறணும்னு எனக்கு கால் பண்ணணும். ஆஹா, அந்த பையன்ட்ட எனக்கு போன் கொடு, கொடுத்துரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். போயிட்டு வரண்டி போட்டோம். நாங்க வருவேன், சென்னை வரணும், உன்னை கூப்பிட்டு வருவாங்களான்னு தெரியல. ஆனா நெக்ஸ்ட் நான் வந்துடுறேன் உன்னை பாக்குறதுக்கு. போட்டு அழகி பாத்தனா பாத்துக்கோ பையனை. பார்த்து பார்த்து தண்ணி எடுத்துருவா அடுக்குது. ஓகே உட்கார், போயிட்டு சேர்ல உட்கார். என்னடி இப்ப என் பாசல மாதிரி உன் போன தூக்கி போட்டு வளைச்சு இப்ப என்னன்னா தடுமாறு இருப்பாரு. தண்ணி கொடுக்குறாங்க, அவன் விட்டுரு அவனை. என்ன அசிங்கப்படுத்துறதுமே கடவுள் வந்து இது பண்றாங்க. போயிட்டு பார்த்து டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் உடம்பு பார்த்துக்கோ, கம்மி பண்ணு, எல்லா விஷயத்தையும் கம்மி பண்ணு. டீ நிறைய குடிக்காத, டீ வச்சு நிறைய குடுக்காத. அவன் கேட்டுட்டே தான் இருப்பான், பித்தம் புடிச்சு மலைக்கு ஏறிடும் உனக்கு. வீடியோஸ் நல்லா போடு, அதுல கான்சன்ட்ரேஷன் கொடு, ஹெல்த்த பாத்துக்கோ, இது பண்ணாத, காஃபி அதிகமா குடிக்காத, அவளை திட்டாத. ஃபர்ஸ்ட் ஹெல்த்த பாத்துக்கோ, லியோவை பாத்துக்கோ, அவளையும் பாத்துக்கோ. அடுத்து எனக்கு ஃபோன் பண்ணு அப்பப்போ. போனதுக்கு அப்புறம் டாடா பை பை, அவ்வளவுதான். அப்பா போயிடுச்சு நான் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், செல்ல முடிச்சுன்றாத. அதனால நீ போனு நீ அட்டெண்ட் பண்ணு, நீனும் நல்லா வீடியோ பண்ணு. வீடியோக்காக பேசுறேன், ரீக்ரியேஷன்லாம் நிறையா உங்களுக்கே தெரியும். ரீக்ரியேஷன்லாம் நல்லா பண்ணுவா, இடையில டவுன் ஆகிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் எல்லாருமே அவளுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய சொல்லிட்டோம் நானும் திவ்யாவும். ஸோ நீங்களும் அவளோட ஐடி பார்த்தீங்கன்னா லோவஸ்ட், அப்புறம் பிஜிஎம் போர்டு சேனல் வச்சிருக்கா, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்குற இவளோட ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னாக்கா அவளை போய் மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா இவளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அவளை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்குன்னு நான் தப்பாக சொல்ல, யாரும் தப்பாக நினச்சிக்காது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை மோட்டிவேட் பண்ணுறது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அழகு. நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தா மேபி அதுலேருந்து வெளில வந்து நிறையா இன்னும் வேற லெவல் பார்த்துருப்பேன். நான் வந்து இவளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ இருந்த ஸ்வீட்டிக்கும் இப்போ இருக்கிற ஸ்வீட்டிக்கும் நிறைய வித்தியாசம். இவன் இந்த மாதிரி சாஃப்டான ஆளே கிடையாது, சும்மா நடிக்கிறா இந்த கேமரா முன்னாடி அப்படி இப்படின்னு பண்ணுறாளே தவிர. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து உள்ள ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அழுதுட்டே தான் இருக்கா. இது இல்ல, இவதான் சொன்னான் நான் அவ்வளோ உள்ள இருக்கேன். ஏன்னா மனசு விட்டு பேசும்போது அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ள நான் அழுகுறேன் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அதுதான் உண்மை. ஒரு 4 days நான் வாட்ச் பண்ண 4 வாட்ச் பண்ணதுல இதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரீக்ரியேஷன்லாம் நிறையா பண்ணியிருந்தா. 12ஆம் கிளாஸ்லேயே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஒரு பொண்ணு இன்னைக்கு என்னன்னா இவ்வளோ டவுன் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட பர்சனல் லைஃப் வந்து அவளை அவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. மற்றபடி தயவு செஞ்சு அவளை அவளை வந்து தப்பான ஒரு இதை வச்சு அவள்கிட்ட பேச, அவளை தப்பாக இது கமெண்ட் பண்ணாதீங்க. அவளை மோட்டிவேட் பண்ணுங்க. நல்ல பொண்ணு, நல்லா வரணும். எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் பார்த்த தங்கச்சியிலே கொஞ்சம் ஸ்பெஷலான தங்கச்சின்னா இதை தான்.
எத்தனை பேர்கிட்ட என்ன சொல்லு. ஓன் சிஸ்டர்னா எனக்கு அகலியா. அதை தாண்டி மீடியா சைட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னா இவதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால எனக்கு எத்தனை பெஸ்ட். கட்டி பிடிக்கும் சாங் போட்டுரு. முடியுது. ஓகே, நீங்களும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நெகட்டிவிட்டி தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்து அவங்களை இன்னும் கொஞ்சம் மேல நம்ம தான் கொண்டு போகணும். அவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பயரா இருக்காங்க. இன்ஸ்பயரா மட்டும் எடுத்துக்கோங்க, அதை வச்சு நீங்க தப்பான வழிக்கு போகாதீங்க. ஓகே, இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா எனர்ஜியா. ஓகே, நம்ம பையன் நல்லா வரணும். ஓகே ஓகே, தேங்க்யூ, பை. லவ் யூ गाइस, பை பை. போனே கால் பண்ண ஸ்வீட்டி பஸ் ஏறனோனே அந்த பையன்ட்ட கால் பண்ணி கொடுக்கணும். சரி சார், வீடியோக்காக இல்ல, உண்மைக்காகவே. தேங்க்யூ, என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்கு. உனக்கும் தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டேன். போலாமா? அடுத்த வாட்டி பஸ் ஏறும்போது பார்த்தா பெருங்கல்தூர் பக்கமா வரும்போது எங்கேயோ போய் இறங்காம. அருண் மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாரு. பாய் பாய். அவளும் vlog எடுக்கிறா. ஸோ இதில் மிஸ் ஆன கிளிப்ஸ்லாம் அதில் இருக்கும், அதில் மிஸ் ஆன கிளிப்ஸ்லாம் இதில் இருக்கும். ஓகே, பாய் பாய். நான் பாய். கண்டிப்பா கேட்கணும். நீ சேஃபா போ, மறக்காம ஃபோன் பண்ணுப்பா ப்ளீஸ். ஓகே गाइस, பை. லவ் யூ. லவ் யூ. பை. திவு